நிக்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட சன் நட்சத்திரங்களை எப்படி உள்ள பெர்ஃபெக்ட்டா காமெடி பண்றாங்கன்னு நீ நினைக்கிற? இப்ப நான் என்ன ஒரு நம்ம ஆங்கர்ஸா இருக்கறனால மட்டும் சொல்லாத. தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ டூ அமேசிங் பியூட்டிஃபுல் மென்டர்ஸ் இருக்காங்க. சோ நிக்கி, லெட்ஸ் வெல்கம் நகைச்சுவை ராணி கிரேஸ் அக்கா, நகைச்சுவை இளவரசி நம்மளுடைய சுந்தரி கேபி. எனர்ஜி குடோன்னா எங்க அக்காடா. ஒரு குடோனத்துக்கு வந்து மாட்டீங்க. எனர்ஜியின் மின்சாரம்னா அது சுந்தரிடா. எனக்கு புள்ள வைக்கணுங்க. அக்கா உண்மையை சொல்ல போனா பட்டி தொட்டியெல்லாம் இட்டுக்கா. எதுடா? என் பக்கத்து வீட்டு மூர்த்தி மாமா உங்களோட பெரிய ஃபேன். உங்களை இந்த ஷோல வந்துட்டு மென்டரை பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. என்னவா பார்த்ததுல? கொஞ்சம் தெளிவா சொல்றான். மென்டரா பார்த்ததுல மாதிரியே இருக்கு. மென்டர் தான் நான் சொன்னேன். அவ்வளோ விரும்பி பாக்குறாங்க. இல்ல ஓவரால் நாங்க வந்து எக்ஸைட்டா இருக்கோம். ஏன்னா போன வாரமே செம்மையா இருந்தது. இந்த வாரம் இன்னும் படு பயங்கரமா இருக்கும். நானும் அக்காவும் எக்ஸைட்டா இருக்கோம். சூப்பர் டெஃபினட்டாக நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு காத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட சிம்மாசனத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மினிக்கி போட்டா தான் போவாங்க. போடா அந்த பாட்டு. சோ ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான், நம்மளோட வந்துட்டு 2 டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? டெஃபினட்டாக அதுல வந்துட்டு முக்கியமானவர் எங்க அண்ணன். எனக்கு மட்டும் இருக்கிற ஒரே ஒரு அசிங்கப்படுத்துவேங்கறியா? ஆமா அப்படிப்பட்ட ஒரு அண்ணனுக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு டீமா அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கும். லெட்ஸ் வெல்கம் அழகப்பன் அண்ணா ஆண்டி. இவன் குரங்க விட மோசமா தவறா? பாருடா அந்த மாசப்பாருல. ஆஹா, பட்டாசு கடையில வந்துட்டு குழந்தைங்க கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு இப்படிதான் வந்துட்டு பண்ணுவாங்க. கையிலே வந்து சுத்தி வெடிப்பாங்க. சரி, நான் அப்படியே அஜித் சார் மாதிரி அப்படியே பண்ண நீ பாராட்டி தள்ளிடுவேன். தம்பி நான் அஜித் சார் மாதிரி பண்ணுங்க, நான் வந்துட்டு பாராட்டுறேன். தம்பி எனக்கு ஒரு டவுட். நீங்க போடுறதெல்லாம் பார்த்தா மங்காத்தா அதெல்லாம் போடுறீங்க. ஆனா சார் would you like to take the order please அப்படி மாதிரி எனக்கு தோணுது. நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. வெல்கம் டு கிரிஜாலன் மேஜிக் ஷோ. இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இப்படி என்ன இன்சல்ட் பண்றவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு காமெடி பண்ணி நான் உங்க எல்லாரும் சிரிக்க வைக்கல. என் பேர் விநாயக் மகாதேவ் சில்ல. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. டீமுக்கான மொத்த கவுண்டரையும் வந்துட்டு எங்க கேப்டன் வாங்கியிருக்காருன்னா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருதான் கலைத்தாயின் மூத்த மகன், சகலகலா வல்லவன். தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக். உங்க டீம்ல வந்துட்டு பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. என்னன்னா வேற யாராச்சும் மிஸ் ஆகுறாங்களா நம்ம டீம்ல? இன்னொருத்தர் இருக்கார் தம்பி. ரொம்ப விநாயக் மகாதேவ் ஸ்பீக் இங்கிலீஷா? வாரியாத்தா ஊர் வச்சிடற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போயிட்டாரு. அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். வயக்காடு பக்கத்து தெரு போயிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அஜித் வாய்ஸ் பேச மாட்டாரு எங்க அண்ணன். இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி. வந்திருக்கிறது தில்லிடா. ஏய் வெயிட் பண்றா, இங்க ஒரு அழகா ஒரு பெண் குட்டி இருக்கு பாருடா. கெட்டப்ப பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க எல்லாம் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஹாசினி இந்த மாதிரி கெட்ட போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசினி. ஹாசினி, நீங்க ரொம்ப அழகா கியூட்டா மென்ன அட்ராக்ட் பண்ற விதத்துல பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த 2 சந்தோஷ்ல எந்த சந்தோஷ் உங்களுக்கு இப்ப வேணும்? என்ன? நான் தான் சந்தோஷ். நீதானா? ஹாசினியோட அப்பா. அவர் சுப்பிரமணியமா? சந்தோஷோட அப்பான்னு சொல்லேன்டா. அத சுப்பிரமணியம். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்றீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்றீங்க. இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ள தானப்பா இருக்கு. இல்லையே, என் கை தான் உன் கைக்குள்ள இருக்கு. ஆமாப்பா, ஹாசினிப்பா. போய் தொலை போ. அவதான் ஹாசினி, அவதான் அந்த பிஹேவியர் பண்ணும். நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ற? தெரியாம எனக்குள்ள அந்த ஆவி வந்துருச்சுமா. சந்தோஷ்,
நேத்து நைட்டு நீ கால் பண்றேன்னு சொன்னல ஆனா நீ பண்ணவே இல்ல வயிறு முதல்ல கலக்கிடுச்சு என்கிட்ட சாரி சொல்லு. சாரி. சோ அடுத்து ஓகே. முன்னாள் ஆசிரியர் இருக்காங்க பாருங்க நிக்கி. இப்ப அவங்களே சொல்லுவாங்க அவங்க என்ன கதாபாத்திரம்னு சொல்லுங்க. ஒரே பாட்டுல ஓஹோன்னு ஆயிடுவாங்க. சரி நீ என்ன பண்ற அந்த ஃபேமிலில? அந்த ஃபேமிலில அந்த கேரக்டர் நான் தான்டா. இததான் முதல்ல சொல்லியிருக்கணும். சரி தேவயானி சூப்பர். அவங்க உன் பேரை சொல்ல இந்த ஷோக்கு தேவயானின்னு கேக்குறாங்க. அடுத்தது வந்து தேவயானி மேடமை பார்த்தோம், கலெக்டர் மேடமை பார்த்துட்டோம். அடுத்தது நான் தான் கொடி த்ரிஷா. நினைச்சேன்டி ஒரு த்ரிஷாவுக்கு தெரியுமா? த்ரிஷாக்கு தெரியாது. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாதானே எங்களுக்கு தெரியும். என்ன பண்ற? கிறங்கி போன என் கண்ணுக்கு சின்ன வச்சா ஒரு ஏத்ரா மறந்து ஆராம மின்ன வச்சா உண்மையாவே தனுஷ் இல்லாம காளி வெங்கட்ட குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி. தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக அடடடடா சார், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்களே சொல்லுங்க சார் நீங்க யாருன்ட்டு. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம இருந்தது சார். ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை வந்தது. ஒருத்தனுக்கு ஷோ கொடுக்கலன்னா அப்படியே விட்டுறணும். திடீர்னு அவனுக்கு எல்லா ஷோவும் கூப்பிட்டு திடீர்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஷோ கூப்பிடாம இருந்தா பாவம் சார். என்ன சொல்லு. இல்ல அந்த டைலாகையே எங்க அண்ணனை பார்த்து சொன்னீங்க. ரொம்ப நக்கல் பண்ணாங்க. உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கஞ்சாகாரி பண்ணா அந்த குரல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இப்ப அடுத்ததா யாரு அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலாந்தில் பியூட்டிஷியன் கோர்ஸை வந்து முடித்துவிட்டு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். I will sing a song. Sing a song. Yeah. Please. Can I? Yes. Side of me, it makes me want to come alive. It makes me want to fly. நைஸ் கேர். நம்ம மதராசப்பட்டினம் அம்மா. What is amma? அம்மா மீன்ஸ் மாதா. Mother, you calling me mother? கிளைமேக்ஸ்ல வந்துட்டு வயசாயி வண்டியில வருவாங்கல்ல ஆயா. That mother. மறந்துட்டியா? நான் யாருன்னு மறந்துட்டியா? No. இதே ஸ்டேஜ்ல உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க மறந்துட்டியா? அம்மா இல்ல ரோஸ். குட். அண்ணா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தோமே, இப்போ கொய்கால் குதிரை வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. It's time for Doubt Sandel. என்ன கேட்ட? என்னது இது? என்னது பாரு? மாப்பு. நோ. சுண்டலி. நீங்க யாரு சார்? எனக்கு பேசிக்கலி இங்கிலீஷ் வராது. ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட VTV கணேஷ் பையன் கிட்ட VTV கணேஷ். ஆனா எனக்கு மட்டும் இந்த டவுட் இல்ல, ஜட்ஜுக்கும் அந்த டவுட். இப்பதான் கேபி கேக்குறாப்ல யாரு தாக்க அவரு அப்படின்னு. அதனால பேசி அதை நீ நிரூபிக்கிறத பாட்டு போட்டுற பாட்டு போட்டு. தெரியல தம்பி, உன் அளவுக்கு அவனுக்கு திறமை இல்ல, விட்டு. அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். ஓகே, ஒரே செகண்ட். Finish. மூங்கில் கொம்பு உடைஞ்சிருச்சு, வேற கொம்பு எடுத்துன்னு வாங்க. வா இங்க பாரு, உன் பேர பேத்தியெல்லாம் வந்துட்டு பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. விக்ரம்யா, அதுல வர்ற ரெண்டே டைலாக் எவ்வளவு ஃபேமஸான டைலாக். ஒரு எலி கம்பாரு அவரு. அவர் தண்டால் எடுக்கும்போது ஒரு பொண்ணு மேல நிப்பாங்க, அதெல்லாம் பண்ணி காமிச்சு. விக்ரமா பாட்டு அட்லீஸ்ட் போடுங்கடா, கண்டுபிடிச்சிட்டோம். கொடுவா மீசை அருவா பார்வை ஆறு முகம் தான் ஐயா வச்சான் தூள். பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள். ஃபர்ஸ்ட் காப்பி விக்ரம், செகண்ட் காப்பி மாணிக்க விநாயகம் சார். அம்மா எல்லாம் பார்த்துட்டோம். ஆமா ஆமா, கடைசியாக அநேகன் தனுஷ பார்த்திருக்கீங்களா? ஏம்மா சீவல்லி மாமா இப்பதான் ஒரு 2 மாசம் அக்கா, அவரா அக்கா, இவரு?
2 மாசம் மாமா ஜெயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளோ பெருசாயிட்டியா? நான் ரொம்ப வருஷமா இவ்வளவு பெருசா தான்டா இருக்கு. ஐயோ, இப்போ உன்னை எப்படி என் இடுப்புல தூக்கி வச்சுன்னு ஃபீலிங்ஸுக்கு ஆடுறது? பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. ஏய் பேரழகன் சூர்யா, ஏய் சின்ன என்னடா இப்படி ஆயிட்டு சின்ன? காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நானடி, நான் போந்து சோபரில் உன்னை ஒட்ட போறேன் பாரடி. அண்ணா நீ இப்படி வைக்கும்போது தந்தூரி சிக்கன் உயிரோட வந்த மாதிரி இருக்கு. ஓகே போதும், நிக்கி பேசிட்டு இருக்கேன். நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டீம் வரட்டும். கம் லெட்ஸ் கோ. Okay, Nikki. So without any further delay, I would like to call my team, Karthi and Co. என்னம்மா அம்மா, எங்க டீம் வந்துட்டு கெட்டப் போடலன்னா கூட வந்துட்டு மூஞ்சிங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் நிக்கி. எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உனக்கு. ஸோ யார் நீங்க? ஹூ ஆர் யூ? நான் கண்ணு வேணுமான்னு கேட்டியான்னு கேட்பேன், நீ வேணான்னு சொல்லுவ. அதனால நான் வந்து என் தலைவனோட மெயின் விஷயத்துக்கே போயிடலாம். இதெல்லாம் எப்ப சொல்லுவ? சொல்லு. போடுறா பாட்டை. என்ன பண்ண போறான்? வேட்டையாடு விளையாடு, போய் வேற யாருக்குன்னா விளையாடு. எங்க அக்கா விட்டுருப்பா. ஐயோ அவன் சாதாரண ஆள் இல்ல, கயத்தை கட்டி லாரி இழுக்கிறவன். அப்புறம் அந்த அளவு குத்தும் போது 10 பேரை சேர்த்து இழுப்பாங்களே, அந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவான். தம்பி இது கின்னஸ் சாதனைடா, இதுக்கு பலத்த கரகோஷம்டா. ஆஹா, அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து விட்டு இப்போ அடுத்ததாக டிஆர் வந்திருக்காரு பாரு, அவர்கிட்ட விசாரிங்க. டிஆரா? இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. நிக்கி பண்ற காமெடி எல்லாம் இங்க புதுசு இல்ல, ஆனா இந்த ஸ்டேஜ்ல பண்றதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. சூப்பர் சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். கூஃபி செஸ் போர்ட் மாதிரியே இருக்காங்களே. ஏய் லேடிஸ் காப் வந்திருக்காங்கடா, மரியாதை கொடுத்து பேச அவங்க கிட்ட. லேடிஸ் காப். சொல்லுங்க, யார் நீங்கள்? நீங்களே கண்டுபிடிங்க நிக்கி. க்ளூ வந்து இதுதான் க்ளூ. காதா காதுமா. அதாம்மா பேருமா? காதுமா பேரு. காத கண்டே பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நீ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோ, அந்த கேரக்டர் காது கேட்காது. மண்டை மேல இருக்க குண்டே மறந்துட்டேன். இல்ல நான் வந்து வாய் அசைறத வச்சு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு காதுமா. இல்லைங்கடா காதுமா, சொல்லு. நான் இப்ப என்ன பண்ணணும்? என்ன யாராவது பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன அந்த ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு. போ நிக்கி, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன்ல. நீங்க ரவுடில இல்ல, நல்லவங்க. நீங்க ஃப்ராட். ஓகே. அவ பிறந்ததுல இருந்தே ஃப்ராட். இப்போ அடுத்ததாக வெள்ளிவாக்கத்தின் விஜய் மல்லியா. அண்ணா சீக்கிரம் பண்ணுங்கண்ணா, ஏன்னா வந்துட்டு கட்டப்பை வச்சிருக்கிறவருக்கு 4:30 மணிக்கு தவசம் இருக்கு. தமிழ் படங்கள். தமிழ் படங்கள்ல இங்க மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏய் கபாலி அப்படின்னு சொன்னோடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லுவானே, அந்த கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. அண்ணே கோட்டை அப்படியே லைட்டா தள்ளுங்க. யாருமா நீங்க? ஏதாச்சும் பண்ணுங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன். பாட்டி என் பொட்டல முட்டாயே, சின்ன ரத்தின கொட்டாயே, உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி பிடிச்சு வச்சானே. அடாடாடா, சூப்பர் சூப்பர் நித்யா மேனன் அவர்களே. ஆஹா, அடுத்தது கூர்க்கா போட்டு யாரு வந்திருக்காரு? Who are you? புரியலையா? டைலாக் பேசி காட்டுட்டா? பேசுங்க சார்.
அவர் வாய்ஸ்ல தான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வர மாட்டேங்குது. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். எனக்கு தான் வரல, உங்களுக்காக வரும்னு நினைச்சேயா. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. காட்டுல கம்பீரமா நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? பாக்குறியா? பாக்குறியா? ஜென்டில்மேன் படத்துல வந்துட்டு ட்ரெயின்ல முறுக்கு விக்கிற அங்கிள். எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், மூச்சு விட்ட ஒரு இட்லி மாவை அரைச்சு அது இட்லி ஆக்கணும்னா அடிபடும். ஏன்னா உளுந்து அரைக்கணும். இந்த கட்டப்பையை எடுத்துட்டு மரியாதையா போயிடு. அப்படியே நான் 2000 ரூபாய் தரேன், நீ பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. அவர் போட்டிருக்கிற பேண்ட் எண்டு கழட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஆஹா ஆஹா சூப்பர், வேற லெவல்ல இருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன்லே தாறுமாறு இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்தியன் கோ டீம். நிக்கி 2 டீமே வந்துட்டு எப்படி அட்டகாசமா ரெடியா வந்திருக்காங்கல்ல? எஸ் எஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அற்புதமான ஒரு கெட்டப் இல்லையா? ஹீரோ லுக்லயும் சரி, ஹீரோயின் லுக்லயும் வந்துட்டு தான் இருக்காங்க. நல்ல மாசா இருக்காங்க. அதுல இருந்து நீங்க வந்துட்டு புரிஞ்சிருக்கணும் இது என்ன ரவுண்ட் அப்படினுட்டு. மாசான ஒரு ரவுண்டா? மாஸ் ஹீரோ ரவுண்ட். அடா 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 அடா. மாசான ஒரு டீமே வந்துட்டு கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறேன். சோ அதனால இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக இப்போ நம்ம மூத்தக்குடி டீம்ல இருந்துட்டு மக்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ லெட்ஸ் கிவ் a very big round of applause to Karthi and Co. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்தும் வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். ஐயா ஏய் சாலி, அம்மா அம்மா அம்மா, இடியாப்பம் விக்கிற தாத்தா வந்துட்டாரு, இடியாப்பம் வாங்கி கொடுங்க. ஆமா ஆமா, இடியாப்பம் வாங்கி கொடுங்கம்மா. ஆமா ஆமா. பையனுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தியாம்மா? ஏன்பா இப்பவே முத்தினா மாதிரி இருக்கு. உனக்கே சொட்டு மருந்து போடணும் போல இருக்கு. ஏப்பா தம்பி, முத்துனதை பத்தி யார் பேசுறது பாரு. யாரு நீ? எதுக்கு இங்க வந்த? காசுலாம் இல்லப்பா. செத்து போய் ஆவியா வந்திருக்காரு. இட்லி கடை போடலான்னு வந்தேன்ப்பா. நாங்கெல்லாம் இட்லி கடை போடக்கூடாதா? நாங்கெல்லாம் மாவு அரைக்க கூடாதா? நாங்கெல்லாம் மாவுல உப்பு போடக்கூடாதா? நீ எல்லாம் கெட்டப்பே போடக்கூடாது. இனி நான் இருக்க போற இடம் இதுதான். எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற போறேன். அவரும் இட்லி சுடணும்னு நினைச்சாரு. ஓ நீங்க அப்பா இல்லையா? எட்டி உதைக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. நாங்க இவ்வளவு நேரம் நீங்க தான் ராஜ்கிரன் நினைச்சிட்டு இருந்தா. ஒரு மாவு எப்படி இட்லி ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. ஏய் எங்க கிட்ட கொடுங்க, இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்போம். சீ, அதுக்கு முன்னாடி அந்த விரலை எங்க வச்சிருந்தா தெரியுமா? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளி. எப்படிப்பா இருக்கு? உப்பு கழிக்கிறா. இதுதான் இட்லியா மாறு. எப்படிடா இருக்கு? எம்பாட்டன் சாமி வரும். உங்க அப்பா டேஸ்ட் இல்ல தாத்தா. எங்க அப்பா டேஸ்ட் உனக்கு எப்படிடா தெரியும்? நீ எப்படா பார்த்த? உங்க அப்பா டேஸ்ட் வராது. அதனால தான்டா ஏன் இட்லி கடையை டெவலப் பண்றதுக்காக இங்க கடை போட்டு நிறைய பேரை வர வச்சு இன்டர்வியூ வைக்கலாம்.